எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஜிடிபி ஜிடிபினா என்ன, ஜிடிபி பர் கேபிட்டா அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஜிடிபின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு கண்ட்ரியோட பொருளாதாரத்தை எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை மெஷர் பண்ணுறது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சு தான் சொல்லுவாங்க இந்த கண்ட்ரியோட பொருளாதாரம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா இப்போ நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோம். இப்போ டெய்லி நீங்கள் போய் சாக்லேட் வாங்குறீங்க, வீட்டில் அம்மா போய் கடையில் போய் ஏதோ வாங்குகிறாங்க, அப்படி அப்பா ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறாங்க, ஸ்கூட்டர் வாங்குகிறாங்க, இல்லை கார் வாங்குகிறாங்க, இல்லை ஒரு சைக்கிள் வாங்குகிறாங்க. நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோமோ, நாட்டில் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துலேயும் எல்லாரும் என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ அதனுடைய மொத்த மதிப்பு தான் ஜிடிபி. அது ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு போடுவாங்க, இல்லை ஒரு காலாண்டுக்குன்னு கணக்கு பண்ணி அதை 4ஆக பெருக்கிப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியில் செலவு பண்ணுறது தான் அந்த கண்ட்ரியோட வாங்கும் திறன், அதான் அதனுடைய பொருளாதாரம், அதான் ஜிடிபி. இப்போ நீங்கள் இந்தியாவோட ஜிடிபின்னு எடுத்திங்கன்னா அது இப்போ 4.11 ட்ரில்லியன் அப்ராக்சிமேட்டாக, மேபி கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ நம்ம 4.11 ட்ரில்லியன் இருக்கும். இது நம்முடைய ஜிடிபி. நம்ம ஜிடிபி ரேங்கிங் வேர்ல்டுலேயே நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆவது இடத்துல இருக்கோம். ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ இருக்குது. யூஎஸ்ஏவோட ஜிடிபி USD 27.97 ட்ரில்லியன். ஒரு 28 ட்ரில்லியன். எல்லாமே US டாலரில் சொல்கிறோம், இந்திய ரூபாய் மதிப்பில் இல்லை, US டாலரில். அதுக்கடுத்தது சைனா இருக்குது, அதுக்கடுத்தது ஜெர்மனி இருக்குது, அப்புறம் 4th ரேங்க்கில் ஜப்பான் இருக்குது, 5th ரேங்க்கில் இந்தியா இருக்குது. இது ஜிடிபி. ஜிடிபின்றது டோட்டலாக ஒரு கண்ட்ரியோட பொருளாதாரத்தை மெஷர் பண்ணுறதுக்கு இது ஒரு குறியீடாக வச்சுக்கலாம் நம்ம. இது சரிங்களா? அடுத்தது ஜிடிபி பர் கேபிட்டா. அப்படின்னா என்னென்னா தனிநபர் வருமானம். இப்போ ஒரு நாட்டோட டோட்டல் பொருளாதாரம், அதாவது ஜிடிபி சொல்லணும் தெரியுங்களா, அந்த ஜிடிபியை அந்த நாட்டில் இருக்க மக்கள் தொகையால் வகுத்தா வர்றது தான் ஜிடிபி பர் கேபிட்டா. அதாவது ஒரு தனிநபருக்கு எவ்வளவு அவரால் சம்பாதிக்க முடியும், அவருக்கு எவ்வளோ அவருக்கு வாங்கும் திறன் இருக்குது அப்படின்றது தான் ஜிடிபி பர் கேபிட்டா. அது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா US டாலர் $2,850 ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு மாதத்துக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு அவர் இவ்வளோ தான் அவரால் வாங்கும் திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிடிபியை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம ஜிடிபியில் 5th பொசிஷனில் இருக்கும். இந்தியா 5ஆவது ரேங்க்கில் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளோ ஏழ்மையாக இருக்கும்? அதாவது ஜிடிபின்றது டோட்டல் கண்ட்ரியோட பொருளாதாரம். ஆனால் அது நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதால் வகுக்கும்போது ஜிடிபி பர் கேபிட்டா ஒரு ஆளோட வாங்கும் திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துங்க. சிங்கப்பூர் ரேங்கிங்கில் 34ஆவது பொசிஷனில் இருக்குது. அதனோட ஜிடிபி 466 பில்லியன். 466 பில்லியன்னா 0.466 ட்ரில்லியன் US டாலர். ஆனால் அங்கே ஜிடிபி பர் கேபிட்டா தனிநபர் வருமானம்னு பார்த்தீங்கன்னா 82,808 US டாலர் இருக்குது. அங்கே குறைஞ்ச மக்கள் இருக்காங்க, நிறைய பொருளாதாரம் இருக்குது, நிறைய அவங்க சம்பாதிக்கிறாங்க. இது எப்படின்னா இப்போது ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 6 குழந்தைகள் இருக்குது, 10 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்பா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், சரிங்களா? 8 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்பா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அப்போ டோட்டலாக வீட்டில் எத்தனை பேர்? அப்பா அம்மா 8 குழந்தைங்க, டோட்டலாக 10 பேர். அப்போது ஒரு ஆளுக்கு 1,000 ரூபாய் தான் கிடைக்கிது. அதே அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுப்போம் நம்ம. அப்போது அவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அப்போது ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? 10,000 / 3 போடும்போது 3,333 வருது. அந்த 3 பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அதை நீங்கள் அது மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக பார்க்கணும். அதாவது நம்ம ஜிடிபியில் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கோன்றது அதுவும் தேவை தான், அது பெரிய முக்கியம் கிடையாது. அது இல்லாமல் நம்ம ஜிடிபி பர் கேபிட்டா
தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்குது, அது தனிநபர் வருமானம் கூடுச்சுனா தான் நம்முடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே கூடும். அப்போது எல்லாருமே வந்து வேலை செஞ்சு அந்த தனிநபர் வருமானத்தை உயர்த்தணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம சிங்கப்பூர் சொன்னோம், அதே மாதிரி யுஏஇயில் தான் துபாய், அபுதாபிலாம் இருக்குது. துபாய்க்கு எல்லோரும் ஏன் போகணும்னு நினைக்கிறோம்? அங்கே பார்த்திங்கன்னா வந்து தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குது. அவங்க ஜிடிபி கம்மியாக இருந்தாலும் அங்கே உள்ள பாப்புலேஷனோட டிவைட் பண்ணும்போது தனிநபர் வருமானம் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஜிடிபியை மட்டும் பார்க்கக்கூடாது, ஜிடிபி பர் கேபிட்டா அதையும் பார்க்கணும். இன்றைக்கி ஜிடிபினா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஜிடிபி பர் கேபிட்டா அது தனிநபர் வருமானம், அதுவும் நீங்கள் கொஞ்சம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.